போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக ட்ரம்ப் அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆர்முஸ் ஜலசந்தி அருகே தங்கள் ராணுவ கண்காணிப்பு ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக கூறி அதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மீண்டும் முன்னெடுத்தது. ஈரானும் பதிலுக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா நடத்தும் என கூறப்பட்ட நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், ஈரானுடனான ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஆர்முஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்திற்காக உடனடியாக திறக்கப்படும் என்றும், இனி இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை கூறுகையில், ஈரான் எந்த ஒரு சூழலிலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், எங்களின் இறுதி முடிவு எடுக்கும் உயர்மட்ட குழுக்கள் இன்னும் இதற்கு பச்சை கொடி காட்டவில்லை எனவும் தெரிவித்தார்.